ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் பை டாக்லி படத்தோட சரியான அப்டேட்டை ஜிவி பிரகாஷ் ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ட்விட்டரில் வந்து அவருடைய அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து ஓஜி சம்பவம் ஃபைனல் ரெக்கார்டிங் ஆன் ப்ராக்ரஸ் அப்படின்னு போட்டு சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் அந்த சம்பவம் எப்போ இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாமே தான் இருக்காரு. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 10 சாங் ரிலீஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சிங்கிளை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட் கூட கொடுக்காம தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கூடவே இந்த படத்தில் மொத்தமாக 6 சாங் இருக்குது, 5 சாங் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறையா ட்ராக்கர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. உருப்படியாக எத்தனை சாங் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ட்ராக்கருமே இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நிறைய படங்களோட அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதையும் பார்த்துடலாம். சக்தி முருகன் நம்ம விஜய் ஆண்டனியோட படம். இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்க அப்படின்னா 12 அதாவது மார்ச் 12 சாயந்தரம் 5:01 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. திருமுருகன் அப்படின்ற அந்த படத்தோட டீசர் மொத்தமாக தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லேயும் வந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக சிவகார்த்திகோட பராசக்தி மூவி, இந்த படத்தோட ஷூட்டிங்காக ஸ்ரீலங்கா கிளம்பி போயிருக்காங்க. ஸோ அங்கே சிவகார்த்திகேயனுக்கு அவங்க ஃபேன்ஸ் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாகவே சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து அவர் கூட வந்து செல்ஃபீஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. தலைவரோட கூலி படத்தோட டீசர் வர மார்ச் 14 ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஏன் அன்னைக்கு அப்படின்னு கேட்டால், லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தோட டைரக்டர், அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக வந்து கூலி டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடவே வந்து தலைவரோட ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கை இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தில் யோகி பாபு நம்ம தலைவரோட சேர்ந்து டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் அந்த காமெடி கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தனி டீமே ஃபார்ம் பண்ணி அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு நம்ம நெல்சன் அவர்கள். ஸோ படத்தை வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லி. ஓகே மக்களே, இது போல் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க.